சிறகடிக்க ஆசை சரியில்லை டுடே எபிசோடில் நம்ம விஜயாவை மனோஜ் நல்லாவே பார்த்துக்கிட்டு இருக்காரு. வந்தவங்க நம்ம சந்தோஷையும் ஜீவாவையும் சமைக்க சொல்லிட்டு இருக்காங்க. அவங்களும் என்ன பாஸ் சீக்கிரமாக சமையல் மாஸ்டர் ஆகிடுவீங்க போல இருக்கு அப்படின்ற மாதிரி மனோஜ் சொல்லவும், ஏன் சொல்ல மாட்டேன், உனக்காக எல்லா வேலையும் விட்டுட்டு இங்கே காய்கறியெல்லாம் கட் பண்ணி கொடுத்துட்ருக்கல, முதல்ல என்ன சொல்லலையா அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அதுக்கு அடுத்ததா சரி சரி சாரி நீங்கள் கட் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அதுக்கு அடுத்ததான் விஜயா கிட்ட போகிறாங்க. என்னாச்சுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், நைட்டு ஃபுல்லாக தூங்கவே இல்லைறா, அதனால் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. என்னம்மா நெருப்பாக கொதிச்சுட்ருக்கு, பேசாமல் ஹாஸ்பிட்டலுக்கு போவோமா அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கடுத்து தான் பார்த்தீங்கன்னா ஹாஸ்பிட்டலாக ஒன்றும் தேவையில்லை அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. மீனாவும் முத்தும் வராங்க. வந்த உடனே பார்த்தீங்கன்னா என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், ஒன்றும் ஆகலே அம்மா, நீங்கள் என்ன பண்ணிகிட்டு இருக்கீங்க, அதெல்லாம் இருக்கட்டும், எதுக்காகடா கடைக்கு லீவ் விட்ட அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அம்மா இங்கே இருக்காங்க, சமையல் ஏற்பாடெல்லாம் ஒரு பக்கம் போயிட்டுருக்கு, இந்த நிலமையில எப்படி நான் கடையை திறந்து வச்சுட்ருக்க முடியும் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அதுக்கு அடுத்தது, ஏற்கனவே நீ வாங்கி வச்ச கடன்லாம் லட்சக்கணக்காக தூங்கிட்டு இருக்கு, உன்னால் நாங்கள் தான் படாத கஷ்டப்பட்டுட்டு இருக்கோம். ஆனால் நீ என்னடனாக்க ஏதாவது ஒரு சாக்கு போக்கு சொல்லிக்கிட்டு கடையை க்ளோஸ் பண்ணி வச்சிட்ருக்க. இதனால் வியாபாரம் எவ்வளோ பாதிக்கப்படும், ஏற்கனவே நிறைய பாதிச்சுட்டு தான் இருக்குது, ஆப்போசிட்டில் இருக்கிற கடைக்கு தான் எல்லாருமே போயிட்டுருக்காங்க அப்படின்ற மாதிரி நம்ம சந்தோஷ் ஒரு பக்கம் சொல்லிட்டு இருக்கா. அப்படி அதுக்கு அடுத்ததான் பார்த்தீங்கன்னா, அம்மா வீட்டுக்கு வாங்கம்மா, எந்த வீட்டுக்கு கூப்பிட்றேன், அந்த வீட்டுக்கா, அந்த வீட்டுக்கெல்லாம் என்னால் வர முடியாது, அதில் என்ன வசதி இருக்குது, ஸ்ருதியோட வீட்டில் என்ன வசதி இருக்குன்னு சொல்லிட்டு அங்கே போயிருப்பீங்க, அவங்க என்னலாம் சொல்லி அவமானப்படுத்தியிருப்பாங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும். அதை விட இங்கே ஒன்றும் வசதி ஒன்றும் அவ்வளோ குறைச்சலெல்லாம் போயிடல அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு அடுத்து தான் பார்த்தீங்கன்னா இந்த சைடு விஜயா இருந்துட்டு என்னாலலாம் வர முடியாது அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. நீங்கள் இப்படியே கடையில் இருங்க, இவங்களும் சமைச்சு போட்டுட்டு உட்காந்துக்கிட்டு இருப்பாங்க, கடையில் வியாபாரமும் நடத்த முடியாமல் கடையை க்ளோஸ் பண்ண வேண்டியதுதான். இதுக்காக இவன் இத்தனை லட்சத்தை கடனை வாங்கி கடையை டெவலப் பண்ணுறேன்னு சொல்லிட்டு கடையை இப்படி அனுமானத்துக்கு தான் போட்டு வச்சிட்ருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. ஏற்கனவே இதெல்லாம் வாங்கிறதுக்கே 10-15 நாள் ஆகிடும், இன்னும் உள்ளே போகிறதுக்கு இன்னும் 2-3 மாதம் கூட ஆகிடும், அதுக்குள்ளே நீ கடையை க்ளோஸ் பண்ணிட வேண்டியதான் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. மனோஜ் இருந்துட்டு கடையை க்ளோஸ் பண்ணுறதை பற்றி நினைக்கல. ஐயோ, அது வரைக்கும் அம்மா இங்கே இருந்தாங்கன்னா ரோகிணி வராமல் போயிடுவாளே அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம மனோஜ் வருத்தப்பட்டுட்டு இருக்காரு. அதுக்கடுத்து தான் பார்த்தீங்கன்னா அம்மாவை எப்படி நான் போகணும்னு சொல்ல முடியும் அப்படின்னு சொல்லிட்டு மனோஜ் ஒரு பக்கம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கடுத்ததான் எவ்வளவோ கூப்பிட்டு பார்க்குறாங்க, விஜயா வரமாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அதுக்கடுத்து தான் இந்த சைடு நம்ம சந்திரா இருந்துட்டு நம்ம அண்ணாமலைக்கு முத்துக்கெல்லாம் காஃபி கொடுத்துட்ருக்காங்க. அம்மாவை போய் பார்த்துட்டு வந்தோம்ப்பா, மனசுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, நாங்கள் எவ்வளோ கூப்பிட்டு பார்த்துட்டோம், அம்மா வரமாட்டேன்னு சொல்லிட்டாங்க, ஆனால் கண்டிப்பாக நீங்கள் கூப்பிட்டீங்கன்னா அம்மா வந்துடுவாங்கப்பா, நீங்கள் ஒரு தடவை அம்மாவை கூப்பிட்டு பாருங்க அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. உங்களுக்கு என்ன மரியாதை கொடுத்தாலோ அதே மரியாதை தான் அவள் எனக்கும் கொடுக்குவா, நான் எதுக்கு அவளை கூப்பிடணும், அவளுக்கு எங்கே வசதியாக இருக்கணும்னு தோணுதோ அங்கே இருந்துட்டு போட்டுமே அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அங்கே சரியா அத்தையால் தூங்கக்கூட முடியாது மாமா அப்படின்ற மாதிரி மீனா ரொம்பவே வருத்தப்பட்டு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு அடுத்ததான் அண்ணாமலை இருந்துட்டு அவள் தலையெழுத்து, அவள் எப்படினாலும் போகட்டும், அவளால் தான் நாம்ளும் இவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டுட்டு இருக்கோம் அப்படின்ற மாதிரி அண்ணாமலை சொல்லிடுறாங்க. அதுக்கு அடுத்ததாக என்னங்க மாமாவாவது போய் பேசுவாங்கன்னு பார்த்தா மாமா என்னடனா இப்படி சொல்லிட்டு போகிறாருன்னு சொல்லிட்டு மீனா ஒரு பக்கம் ரொம்பவே ஃபீல் பண்ணிகிட்டு இருக்காங்க. அதுக்கு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, என்னம்மா உடம்பெல்லாம் கொதிச்சிட்ருக்கு, பேசாமல் ஹாஸ்பிட்டலுக்கு போவோமா அப்படின்ற மாதிரி சொன்ன உடனே, இன்னும் நான் பல்லு விளக்கல, குளிக்கல, காஃபி குடிக்கல, எதுவுமே நான் பண்ணவே இல்லைடா, தயவு செஞ்சு அதெல்லாம் கொஞ்சம் ஏற்பாடு பண்ணி கொடு, முதல்ல வெந்நீர் போட்டு தர சொல்லு அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. வெந்நீர் போடுறதுக்கு பாத்திரம் எதுவும் இல்லை, குக்கரில் வேணால் வச்சு கொடுக்குறேன், அவ்வளோ குக்கரில் வச்சா நான் எப்படா குளிக்க முடியும் அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. நல்லா சுட சுட வச்சு தரமா அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு அடுத்து தான் பார்த்திங்கன்னா சந்தோஷம் வைக்க சொல்லிட்டு நம்ம மனோஜும் அங்கேருந்து கிளம்பிடுறாரு. அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா, ஒன்று எலி பூனையவனா பிடிச்சிருக்கணும், பூனை எலியவனா பிடிச்சிருக்கணும், ஆனால் ரெண்டும் ஃப்ரெண்ட் ஆகிட்டு நம்ம உசுராக தான் போட்டு வாங்குதுங்க, நைட்டு ஃபுல்லாக நம்ம தூங்கவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு விஜய் ஒரு பக்கம் புலம்பிட்டு இருக்காங்க. அந்த நேரம் பார்த்து அண்ணாமலை வீட்டுக்கு கூப்பிட்றாங்க. விஜயா வரமாட்டேன், நான் இங்கேயே இருந்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு அடுத்து தான் அண்ணாமலை இருந்துட்டு, இவ தான் இங்கே இருக்குன்னு சொன்னால் நீயும் அப்படியே விட்டுருவியா, என்னடா மென்டல் மாதிரி பண்ணிகிட்டு இருக்க, ஷோரூமை எவ்வளோ தூரத்துக்கு பாதிக்கணும் உனக்கெல்லாம் தெரியவே தெரியாதா
அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை மனோஜை பிடிச்சி திட்டிகிட்டு இருக்காங்க. அம்மா என்ன நம்பி இந்த இடத்துக்கு வந்துட்டாங்க, அம்மாவை எப்படி வெளியே போகணும்னு சொல்ல முடியும் அப்படின்ற மாதிரி சொன்னதுனால மீனாவும் ஒரு பக்கம் ஃப்ளாஸ்கில் காஃபி எடுத்துகிட்டு வராங்க. மீனா போட்ட காஃபியை உன்னால் குடிக்காமல் இருக்க முடியாது, முதல்ல நீ அதை வாங்கி குடி அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. விஜயாவை குடிச்சதுக்கப்புறம் தான் கொஞ்சம் நிம்மதியாக இருக்குது அப்படின்ற மாதிரி ஒரு பக்கம் பெட்டராக ஃபீல் பண்ணுறாங்க. முத்துவும் விஜயாவை கூப்பிட்றதுக்காக தான் ஒருத்தர் மாற்றி ஒருத்தர் வந்துக்கிட்டு இருக்காங்க. கூப்பிடுங்கப்பா அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அந்த வீட்டுக்கு போனால் என்ன மரியாதை கிடைக்கும்னு எனக்கு தெரியும், அதனால தான் நாங்கள் வரமாட்டேன்னு சொன்னேன். பார்வதியோட வீட்டு போனால் நம்ம 2 பேரும் தான் போகணும், ஆனால் அங்கேயே நான் வரமாட்டேன்னு உனக்கு நல்லா தெரியும். இத்தனை வருஷமாக நீ பண்ணது எல்லா வேலையும் போதும், இனிமேலாச்சும் நான் சொல்கிறத கேளு அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை வந்து சொல்லிடுறாங்க. அதோடு இன்னைக்கான எபிசோட் முடிச்சிருக்காங்க. இனி சிறகடிக்க ஆசை சரியில்லை அடுத்தடுத்து என்னெல்லாம் நடக்க போகுதுன்றதை வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ.